இவனுங்க பகல் ஃபுல்லா சும்மா இருந்துட்டு நைட்ல மட்டும் தாங்க மொத்த கண்டென்ட்டே கொடுக்குறாங்க. சாண்ட்ராக்கும் கனிக்கும் நேத்து நைட்டு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு நடுவில் ஒரு கிளாஷ் ஒன்று நடந்திருக்கு. இதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிரையும் அரோராவும் செஞ்ச ஒரு எச்ச வேலை ஒன்று இருக்குது. ஸோ இப்படின்ற மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். நேற்று நைட்டு மட்டுமே இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. அதில் மெயினான விஷயம் சாண்ட்ராக்கும் கனிக்கும் நடந்ததில்ல ஃபைட்டு. உண்மையிலே சொல்கிறேன், கனி நேற்று சாண்ட்ராவை போட்டு அடி பொழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தேவைதான், சும்மா வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா ஏதாவது ஒரு ட்ராமா கிரியேட் பண்றது. அதாவது சாண்ட்ரா நீ ஒரு நாள் டிராமா கிரியேட் பண்ண முடியும்னா என்னாலையும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கனி காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த கமருதீன் அதுக்கப்புறம் திவ்யா கிளாஷ் இருக்குல்ல. ஸோ இந்த கிளாஷை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க, அது வந்து வாண்டடா இல்லை அன்வான்டா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்க கனி வந்து கூப்பிட்டு சாண்ட்ராவை கேட்குறாங்க, இந்த பாரு சாண்ட்ரா, ஆக்சுவலாக உன்னோட குழந்தைங்களை வந்து நான் இந்த மாதிரி வச்சு நான் பாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை, எதை வச்சு நீ அப்படி சொல்ற அப்படின்னு. இல்லை நீங்க பாட்டு பாடினீங்க, என்ன பாட்டு பாடினேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணீங்க, அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு தோணுதுன்னா என்ன வேணா சொல்லிடுவீங்களா? ஏங்க எனக்கும் 2 குழந்தை இருக்குங்க, அங்கே இருக்க கானா வினத்துக்கு 2 குழந்தை இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணா பேசுறதுக்கு அது என்னங்க இது, உங்களுக்கு யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி வச்சு கிளிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து நீ சாரி கேட்கணுங்க, என்னை வந்து அப்படி தப்பாக குற்றச்சாட்டு வந்துக்கு நீங்கள் வந்து சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாண்ட்ரா வந்து அதெல்லாம் கேட்க முடியாதுங்க, எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. இன்னொரு சைடில் கனி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கிளிக்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க அப்படி கேட்பீங்க, அது எப்படிங்க நான் அப்படி சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம் நீங்கள் அப்படி தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கிளிச்சாலும் ஒட்டுமொத்த வீடும் சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது இந்த பாயிண்ட்டில் சொல்லணும். ஏன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அதாவது எல்லாருமே பாட்டு பாடி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதில் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அந்த பாட்டு பாடினதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் குழந்தைய மென்ஷன் பண்ணி நீங்கள் பாடிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்துட்டாங்க. பார்வதி வந்து அம்மான்னு ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து பார்வதி வந்து சாண்ட்ரா திட்டிருப்பாங்க அந்த பாட்டு பாடும்போது. உடனே இப்போ அதையும் கொண்டு வந்து பார்வதி சொல்றாங்க, இல்லை நானும் அந்த மாதிரி தான் பாடினேன், அந்த சமயத்தில் நீ என்ன அப்படி தான் சொன்ன, நாங்கள் பாட்டு தான் பாடணும், அதை நீ ஏன் அப்படி கனெக்ட் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாண்ட்ரா வந்து எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்த பேர் ஒன்று சேர்ந்து சாண்ட்ராவை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சாண்ட்ராவில் பதிலே சொல்ல முடியல, எனக்கு அப்படி தான் தோணுச்சு, நீங்கள் அப்படி தான் பாடினீங்க, நீங்கள் உள்நோக்க வச்சு தான் பாடினீங்க. அதாவது சாண்ட்ராவோட வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வேணுனே தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட்ல ஒன்று இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து யாரையுமே அவங்கள என்னதான் அவங்க பேசினாலும் சரி அவங்களுக்கே தெரியுது சில விஷயம் இங்கே தப்பா போகுது அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்க மாட்டேன், இப்படி தான் அது போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஆணித்தனமாக நம்புறாங்க. இன்னொரு சைடில் கனி வந்து சொல்லிட்டே போயிட்டாங்க, ஓகே நீங்கள் அப்போ என்ன சாரி கேட்க மாட்டீங்க, நீங்கள் பண்ணதுக்கு வந்து வருத மாட்டீங்களே, உங்களை நாங்கள் பார்த்துக்கிறேங்க, எங்கே உங்களை வந்து சாரி கேட்க வைக்கணுமோ அங்கே நான் கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி ஒரு பக்கம் போயிட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் சண்டை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மேட்டர்னா இதை கூப்பிட்டு வச்சு கனி வந்து பேசிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து அந்த குக்கர்ல ஏதோ பார்க்க போயிருக்காங்க போல. ஸோ அந்த சமயத்தில் குக்கர் சுற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திருக்காங்க. கத்துனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க கமருதீன் எஃப்ஜே எல்லாமே பார்த்தீங்கன்னா லூசு மாதிரி கத்தாது திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே பெருசாக கத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான் லூசு மாதிரி கத்தாது திவ்யா அப்படின்ற மாதிரி சொன்னா, ஆனால் கமருதீனும் லூசுன்னு சொல்லியிருக்காப்புல போல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடனே திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. அங்கேருந்து திவ்யா வந்து கத்திட்டே வராங்க, யார் என்ன பார்த்து திட்டினது, யார் என்ன திட்டினது அப்படின்ற மாதிரி. கமருதீன் வந்து நான் தான் சொன்னேன், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்க, டே கமு வாய 3 ஒரு நாள் இருக்க முடியுதா, அதாவது அங்கே எஃப்ஜேவும் தான் கத்தினா, நிறைய பேர் கத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எதுக்கு லூசு மாதிரி கத்துற அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கமருதீன் வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படி கமருதீன் நீ பேசுவேன், அது எப்படி சொல்லுவேன், நான் என்னோட இதுங்க ஹேபிட்டுங்க, அது நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தா கத்துவேன், அது என்ன உங்களுக்கு லூசு மாதிரி அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பக்கம் கமருதீனை போட்டு ஏறுன்னு ஏறுறாங்க. ஸோ இந்த சைடில் கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து காம் டவுன் பண்றாங்க, டே கமு வாயை விட்டுறதுரா மாமு, போன வாட்டி தான் நீ இந்த மாதிரி அடி வாங்கினேன், இந்த வாட்டியும் அடி வாங்குவேன், கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, ஆரம்பிச்சுட்டா உன்னை போட்டு பொழக்க வச்சிருவா, அதனால தயவு செஞ்சு வாய விடாதான்னு சொல்லிட்டு கமருதீனை போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா வாய் உள்ள, ஆனால் இவன் என்ன பண்றா, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். திவ்யா எப்படி கத்துறாங்களோ அதே மாதிரி இவனு கத்திக்க ஆரம்பிச்சோன்னே திவ்யா ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க, உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும், இதே தானே நீ எப்போ பார்த்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே மெயினான கல்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான், லூசு மாதிரி கத்தா திவ்யா அப்படின்ற அவன் மெயினாக அவன் தான் சொன்னது. ஆனால் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லைங்க, திவ்யா நான் தான் திவ்யா லூசுன்னு சொன்னேன், அது அவன் சொல்ல அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஆக்சுவலாக கமருதீனும் சொல்லியிருக்காப்புல, ஆனால் எஃப்ஜேவோட வாய்ஸ் தான் அங்கே அதிகமாக கேட்டுது. ஸோ அப்படின்னு போது இப்போ ஒத்துக்கணும்ல, திவ்யா நானும் தான் லூசுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸ் கூடும் போது சரி, அது அவங்க ஹேபிட் மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது டே 1 அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே இது நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் 2
2 நாள் நடந்தா பரவாயில்ல. டே 1லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு அதிர்ச்சி ஆனால் பயங்கரமாக தான் கத்துறாங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் வேற வழி இல்லை. சில பேர் வந்து அப்படிதான் அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே என்ன மேட்டர்னா ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. கனி வர்சஸ் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நீ சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாங்க. கேப்டன் அவங்க சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தும் சொல்றாரு, சாண்ட்ரா நீங்க சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ பேர் சுச்சுவேஷன்ல இந்த ஒரு சண்டை வந்தோடனே கனி வந்து சமகாண்டாயிட்டாங்க. அதாவது இங்க டைவர்ட் பண்ணாதீங்க, வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கமருதீன் அப்புறம் திவ்யா இவங்க 2 பேரும் கிளாஷ் பெருசாகவும் கனி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஊடு உன்னை வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இந்த இடத்துல விக்கெட் சீக்கிரம்லாம் போயிட்டு கனி சூப்பர் கனி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறாரு. அது உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ் உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரி சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமே இல்லை. ஆனால் அவங்க பாட்டு குற்றச்சாட்டு அடிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லிட்டு போயிடறாங்க. இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, இவங்க வேணும்னே பண்ணுறாங்க. இந்த சபரி இவங்க தூங்க கூடாது காரணம் சாண்ட்ராவை தூங்க விடக்கூடாது அப்படின்ற மோட்டிவ்ல தான் இவங்க வீட்டுக்குள்ளே கத்துறாங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பின்னாடி பேசுகிறா, அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரம் இல்லை, ரம்யா வெளியே போயிடுச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா இல்லை, அதுக்கான வேலிட் ரீசன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. கனியுனேதை தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னீங்களே, எதுக்கு சொன்னீங்க, ரீசன் சொல்லுங்க. இல்லை நீங்கள் பாட்டு பண்ணீங்க, எதனால உங்களுக்கு அப்படி தோணுச்சு அந்த பாட்டை வச்சு அது சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. அந்த பாட்டில் வந்து பேபின்னு வந்தது, அதனால அந்த பாட்டில் பேபின்னு வந்தா இது புருஷன் வந்தா பிரச்சனை. எனக்கு புரியலையே, இதெல்லாம் இவங்களுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தையா? குழந்தைன்றதும் அம்மான்றதும் இந்த மாதிரி பிரச்சனைன்றதும் புருஷன்றதும், பிரச்சனை சொன்னா கூட ஓகே அது தப்பு தான், இருந்தாலும் இந்த ஹஸ்பண்ட்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னாலே அது வந்து சாண்ட்ரா வந்து அவங்க தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்னன்னா அவங்க மட்டும் குழந்தை பெற்றவங்க இல்லை, பக்கத்தில் கானா வினோத்துக்கும் குழந்தை இருக்குது, சொன்ன கனிக்கும் குழந்தை இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தேவையில்லாம வாய விட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா அது ட்ராமாட்டிக்காக கொண்டு போயிட்டாங்க. அது வந்து கனி அடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பேசுனாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வேலிட் ரீசன் சாண்ட்ரா இப்போ வரைக்கும் நம்புறாங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு சைடில் இந்த ஆதிரை அப்புறம் இந்த சுபிக்ஷா அதுக்கடுத்து இந்த அரோரா இந்த 3 இருக்குதுல்ல, இது 3 பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்னதான் எமோஷனலாக ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் மூடிக்கிட்டு அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் இதுக்கு 3 என்ன பண்ணுதுன்னா நேற்று சாண்ட்ராவுக்கு வந்து நைட்டில் வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கடந்து வந்த பாதை. அதை சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது இதுக்கு 3 போய் பாத்ரூமில் சிரிச்சிட்டு இருக்குங்க. எனக்கு அதை பார்க்கும் போது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணுறது, கேரக்டர் பிடிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அங்கே ஒருத்தவங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போது உனக்கு பிடிக்கலன்னா நீ எந்திரிச்சு வந்தால் கூட ஓகே, அது வந்து வச்சு பாத்ரூமில் நீ சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது எவ்வளோ கேவலமான ஒரு பிஹேவியர். அது எனக்கு புரியவே இல்லை. இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே லாயர் மாதிரி அப்படியே லிஸ்ட்டு போட்டு பேசுதில்ல அந்த பொண்ணு. ஏன் இந்த பேசிக் ஒரு சென்ஸ் இல்லையா? இந்த மாதிரி உனக்கு அந்த இடத்துல சிரிக்கக்கூடாது, அவங்க எமோஷனாக அழுதுட்டு இருக்கும் போது வந்து சிரிக்கணும்னு தோணுதுன்னா அது என்ன மாதிரியான ஒரு எண்ணம்? உனக்கு பிடிக்காத அது எதிரியாக கூட இருக்கட்டுமே, உனக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் செட் ஆகலை எதுவும் அவனா இருக்கட்டும், இருந்தாங்க அழும் போது எப்படா சிரிக்கணும்னு தோணுது. இதே இதுதான் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் கமருதீனும் திவ்யா அழும்போது சிரிச்சாங்க. அது ஒரு பேசு பொருளாச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இதை பேசு பொருள் ஆக்குவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க எமோஷனலாக ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடுப்பாகுது. ஏன்னா எல்லாம் தூங்குற டைமில் உட்காந்து ஸ்டோரி சொல்லி எல்லாம் தூங்குறானுங்க. இந்த விக்கல்ஸ் அப்படியே உட்காந்த மாரிக்கே தூங்கிட்டு இருக்கான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூங்கி வலிகிறானுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் உட்காந்துன்னு சேச்சி வந்து அங்கே அவங்களோட ட்ராமா கதையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இதுங்க 3 வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. எனக்கு பார்க்கும்போது என்னடா இது, இதை தான் சொல்லுவாங்களே சச்ச எச்ச பிஹேவியர்னு சொல்லுவாங்களே, அதை தான் இந்த 3க்கும் பண்ணிச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ரோஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கமருதீன் திவ்யா ஃபைட் இருக்குல்ல, இந்த ஃபைட் வந்து ஒரு அன்வான்ட் ஃபைட்டான்னு கேட்டிங்கன்னா அது எதேச்சியாக நடந்த ஒரு ஃபைட் தான் வச்சுக்கோங்களேன். அது வாண்டடாக இவ்வளோ பெருசாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட பிஹேவியர் இதுதான் அப்படின்னும் போது அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதாவது நான் வந்து இப்படி தான் பழகியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இருந்தால் ஒரு பயன் தான் நான் கத்துவேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை போய் பின்னாடி கை வச்சிருக்காங்க, அந்த சமயத்தில் குக்கர் வந்து சுட்டுருச்சு. ஸோ அப்படின்னும் போது என் பயத்தில் நான் கத்திட்டேன் அப்படின்னும் போது அதையும் இந்த சைடில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சேம் டைமில் திவ்யாவும் என்ன பண்ணால் சரி ஓகே இந்த மாதிரி நம்ம கத்தும் போது அதிர்ச்சியில் அவங்களும் வார்த்தையை விடுறாங்க, சரி ஓகே அப்படின்னு திவ்யாவும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு சைடில் இந்த சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அக்யூசேஷன் வந்து அடுக்கிறது இதோடு நிப்பாட்டிக்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் அதை ரோஸ்ட் பண்ணுவாரா இல்லை இந்த வீக்கெண்டோட சாண்ட்ராவை தட்டி விடுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த 24 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி தங்குதுல, அது சாண்ட்ரா ஃபேமிலி இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படின்னும் போது சாண்ட்ரா வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை அடிச்சு துரத்தணும்னு நினைப்பாங்களா அப்படின்றத இந்த வீக்கெண்ட் பார்க்கணும். ஏன்னா சாண்ட்ராக்கும் ஓட்டு இல்லை. எனிவேஸ் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான டே எண்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பயங்கர லோவாக இருக்குது அஃபிஷியல் அப்படின்ற மாதிரி. ஸோ தெரிஞ்சு நானும் அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.